எல்லாருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம் கடக ராசி துலா லக்னத்தில் தானுங்க வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பிறக்கப்படுது. இந்த பிரபஞ்சம் சம்பாதிக்கிற தருணன்றது எல்லாருக்குமே கொடுக்கும். எல்லா நேரத்துலையும் சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும். சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் தருது. துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் சாதிக்கிறதுக்கு உண்டான தருணமாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நான் சொல்கிறேனுங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பதிவு நான் கொடுத்துருக்கேன். மனசார சொல்கிறேன், இந்த பதிவு மிக மிக அற்புதமான பதிவு. நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான தருணத்தை தான் இந்த பிரபஞ்சம் இந்த மாதத்தில் நமக்கு தரப்போகுது. நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நமக்கு ஒரு வாய்ப்பு, நம்ம திறமையை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம், படித்த படிப்புக்கு உண்டான வேலை, இல்லை படித்த படிப்புக்கு உண்டான வேலை வரத்துக்கான ஒரு சூழல். இந்த பலனை சொல்கிறேனுங்க, ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க. தயவு செய்து இந்த பதிவு முழுமையாக கேளுங்க. துளாராசியில் பிறந்தவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா இந்த பதிவு அவங்களுக்கு தயவு செய்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் வருவார், லாபஸ்தானாதிபதி சூரியன் வருவார். வேறு யாருக்குமே இந்த பிராப்தம் கிடையாது. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சி நிலையில் குரு பகவானுடைய சாரத்தில் சந்திரன், தனகாரகனுடைய சாரம்னா நட்சத்திரம், தனகாரகனுடைய நட்சத்திரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறாரு. தனகாரகனுடைய நட்சத்திரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி ஏறி உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனை பார்க்கிறாரு. தனகாரகன் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்தே உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. பிரமாதமான நேரம். அது மட்டும் இல்லை, இன்னும் விவரம் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் பார்க்கிறாரு. அந்த சூரிய பகவான் தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து துளாராசியில் பிறந்தவங்க, துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய், திருமணஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகமும் செவ்வாய் தான். அப்போ அந்த செவ்வாய் தனஸ்தானாதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருக்கிற தருணத்தில் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. தொழில் ஸ்தானாதிபதியோடைய பார்வை சூரிய மங்கள யோகத்தில் படுது. அப்போது இந்த தனஸ்தானாதிபதி செவ்வாவும் தொழில் ஸ்தானாதிபதி சந்திரனும், அதாவது பார்வை பரிமாற்றம், இதனால் வரக்கூடிய யோகம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திர மங்கள யோகம். சந்திரனும் செவ்வாவும் பார்த்துக்கிறதுனால இது 2 நாள் தான். 1ஆம் தேதி 2ஆம் தேதி அம்புட்டு தான். ஐயா, நல்லது நடக்கிறதுக்கு 1 மாதம் 1 வருஷம் அவசியம் இல்லை. ஒரு நாள் ஒரு பொழுது 1 மணி நேரம் போதுமானது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான தருணம் தான். நல்ல அனுகூலங்கள் தரக்கூடிய யோகம் தானுங்க. நான் விவரமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 நாள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திர மங்கள யோகம் ஏற்படும். 2வது, இந்த சூரியன் செவ்வாவோட சேர்ந்து இருக்கிறதுனால, அதாவது லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணமானது நமக்கு எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும்னா 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். பார்த்துக்கிடுங்க. சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குது, தொழிலில் இடமாற்றங்கள் செஞ்சுக்கிடணுன்ற எண்ணங்கள் இருக்குதுன்னா இந்த நேரத்தை கண்ணு மூடிட்டு எடுத்துக்கிடலாம். சரியா? அதே 2ஆம் தேதி பாருங்கள். இந்த பிப்ரவரி 2ஆம் தேதி உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 5ஆம் தேதி மாறுவார். 2ஆம் தேதி இந்த 12வது பாவகத்துக்கு அதிபதி ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம்தான் புதன். அந்த புதன் 5வது பாவகத்துக்கு வராரு.
இந்த புதன் ஐன சுகஸ்தானாதிபதி அப்படின்னா கணவன் மனைவிக்கு அந்த 12வது பாவகத்துக்கு அதிபதி நல்ல வலுவாக இருந்தால் மட்டும்தான் நல்ல அந்யோன்யம், குழந்தை பாக்கியம், நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு அவங்களால சொல்ல முடியும். துளாராசியில் பிறந்தவங்க மன அழுத்தத்தின் காரணமாக, தொழில் ரீதியாக ஒரு சில சங்கடங்கள் காரணமாக கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சிலருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் 2ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5வது பாவகம் புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்துக்கு புதன் வராரு. இதில் ஒரு அற்புதமான ஒரு தருணம் என்னன்னா, புதனுடைய வீட்டில் தான் ஏற்கனவே நமக்கு குரு இருக்கார். குரு யாருன்னு கேட்டிங்கன்னா தனகாரகன். நம்ம ராசிக்கு 6 கிரகம். ஒரு மனுஷனுடைய பலம், அதாவது தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு 6வது பாவகத்தில் ஒரு சுபிட்சமான கிரகம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ 12வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்தில் போய் குரு பகவானுடைய பார்வை வாங்குறாரு. இந்த குரு பகவான் ஏற்கனவே புதனுடைய வீட்டில் தான் இருக்கார். அப்போ அந்த நேரமானது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீக்கும். பூர்வீக சொத்து பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். நிறைய பேருக்கு பாக பிரிவினை செஞ்சுக்கிடலன்னா, அப்பா சம்பாரித்ததும் பாக பிரிவினை அண்ணன் தம்பிகளுக்குள்ளே செஞ்சுக்கிட முடியல, தாத்தா சம்பாரித்ததும் செஞ்சுக்கிட முடியலன்னா இந்த நேரம் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கக்கூடிய நேரமாக இருக்கும். பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும் இந்த நேரம். அடுத்தபடியாக 5ஆம் தேதி உங்கள் ராசியாதிபதியை விலகிறாரு. எங்கிட்டு விலகிறாரு? 4வது பாவகத்தில் இருக்கிறவர் 5வது பாவகத்துக்கு வராரு. இது இன்னும் பிரமாதமான நேரம். ஏற்கனவே ஒரு டைம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேனுங்க. 1ஆம் தேதி 2ஆம் தேதி சூப்பராக இருக்குன்னு சொன்னேனுங்க. எந்த அடிப்படையில் நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ராசியாதிபதியை பார்க்கிறார். அப்போது இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நம்ம ராசிக்கு 5வது பாவகத்துக்கு போயிட்டு குரு பகவானுடைய பார்வைக்குள்ளே வரார். சத்தியமாக சொல்கிறேனுங்க, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டைம் மீண்டும் வரணும் அப்படின்னா 12 வருஷம் ஆகும். சார் நிஜமாக 12 வருஷம் ஆகுமா சார் அப்படின்னா, மீண்டும் அந்த சுக்கிரன் அந்த இடத்துக்கு வரும் பொழுது இந்த சூரிய பகவான் நமக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் வரணும்னா குரு பகவானுடைய பார்வையில் குரு அங்கே வரணும். குரு வரணுத்துக்கு 12 வருஷம் ஆகும். இது எல்லாமே நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது, ஏன்னா இந்த சுக்கிரன் 5வது பாவகத்துக்கு வராரு அப்படின்னா, இந்த தனகாரகன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தனகாரகன் சொல்கிற குரு நம்ம ராசியை பார்க்கிறாரு. நம்ம ராசிக்கு 3வது பாவகம் தகரியஸ்தானத்தை பார்க்கிறாரு. நம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். பிரமாதமான ஒரு டைம் இருக்கும். அதில் மாற்றுகிறது கிடையவே கிடையாது. உங்களுடைய நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தொழில் செய்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய வாழ்நாள் அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். என்னுடைய இது சாதனை, இதுதான் நான் தேடிட்டு இருக்கிறேனுங்க, இந்த பாதையில் தான் நான் போகணும்னு நினைக்கிறேனுங்க அப்படின்ற ஒரு ஆசைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா மனசால் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் இருக்குதானே செய்யுது. இந்த நேரம் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையறதுக்கான பாதை, எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையணும்னு சொல்ல மாட்டேன், எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழல், அதுக்கான பாதை கிடைச்சிரும். இந்த நாளில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக, நான் சொல்கிறது தொழில் இல்லைங்க, உங்களுடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியின் பாதையில் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இந்த சுக்கிரன் அப்படின்ற கிரகம் உங்கள் ராசியாதிபதி 5வது பாவகத்துக்கு வந்துடுறாரு. சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வராரு. தனஸ்தானாதிபதி சாரத்தில் இருப்பார். ஏன்னா 5வது பாவகம் இந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னா, அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம் இருக்கும். பிறகு சதய நட்சத்திரம் இருக்கும், 4 பாதம் இருக்கும். அதன் பிறகு குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம் 1 பாதம் இருக்கும். அப்போது சுக்கிரனுக்கு பயிற்சி பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி நம்ம ராசிக்கு 5வது பாவகத்தில் செவ்வாவுடைய சாரம் வரதுனால பொருளாதாரம் நல்லா இருக்கும், தன வளர்ச்சி ஏற்படும், திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்புண்டு. சார் அது எப்படி சார் அப்படின்னா, இந்த துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி செவ்வா 4வது பாவகத்தில் உச்சத்தில் இருக்கிறார். ஃபஸ்ட்டு. 2வது அவருடைய சுயசாரத்துக்கு வர சூழலில் இருக்கார். இந்த தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, திருமணஸ்தானாதிபதி சாரத்தில் திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து குரு பகவானுடைய பார்வை, தீராத திருமண தடையும் தீரும், திருமணமாய் பிரிஞ்சு போனவங்களும் ஒன்று சேருவாங்க. அப்போது துலாராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இது சாதிக்கிறதுக்கான நேரமாக இல்லையா? நீங்களே சொல்லுங்கள்.
இது மட்டும் இல்லை, இன்னும் நான் சொல்கிறேன், இன்னும் விளக்கம் சொல்கிறேன். இப்போ 2ஆம் தேதி புதன் மாறுறாரு, 5ஆம் தேதி சுக்கிரன் மாறுறாரு, அதுக்கான பலன் நான் சொன்னேன். 12ஆம் தேதி சூரியன், இந்த லாபஸ்தானாதிபதினு சொல்கிறோம் இல்லைங்களா, சூரியன், அந்த லாபஸ்தானாதிபதி சூரியன் அவர் மாறிட்டு உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்துக்கு போயிட்டு அதே செவ்வாவுடைய சாரத்தில், ஏன்னா அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் தான் சூரியன் வருவார், அந்த இடத்துல இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கி லாபஸ்தானம் தன்னுடைய வீட்டை பார்க்கிறாரு. கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். காசு பணம் கொடுத்து விட்டனுங்க, வாங்கி கட்டலன்னு கஷ்டப்படுறவங்க துலா ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் பேர். ஐயா கொடுத்த பணம் வாங்க முடியல, ஏமாந்துட்டேனுங்க, என் பணம் வரல, அந்த ஆதகத்தில் நான் எதாவது செஞ்சுக்கலாம்னு இருக்கிறேனுங்க, இந்த மாதிரி மன அழுத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போது இந்த துலாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த சூரியன் நமக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு லாட்ரி யோகம் ஏற்படும். இந்த விஷயத்தை கொஞ்சம் நிதானமாக நீங்கள் கேட்டுக்கிடணும். ஏன்னா லாட்ரி யோகம் இருக்குது அப்படின்னா எல்லாரும் தயவு செய்து போய் எடுத்துக்கிட வேண்டாம், சரியா? அதில் உங்களுக்கு ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுடைய கோட்சார ரீதியாக நல்லா இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் இந்த டைம் அந்த லாட்ரி யோகம் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு, சரியா? அது பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்த மட்டும் என்னால் தீர்மானமாக சொல்ல முடியல. மற்ற விஷயங்களெல்லாம் நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொன்னேன், இது நடக்கும், நடந்தே தீருன்னு சொன்னேன். இந்த யோகம் இருக்குது, நம்மளுடைய கர்மா நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் அந்த பலன் வரும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செவ்வாய் 23ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி மாறுறார். இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 5வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதி போயிட்டு நம்ம ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தை இந்த செவ்வாய் பார்ப்பார், சூரியன் பார்ப்பார், சுக்கிரன் பார்ப்பார், புதன் பார்ப்பார், ராகு பார்ப்பார். கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் அந்த லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை துலாராசி துலா லக்னக்காரங்களுக்கு அற்புதமான நேரம். அற்புதமான நேரம்னு சொல்கிறத விட நம்மளுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியின் பாதையில் நாம் போகிறதுக்கான தொடக்கம் இது. நம்ம வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழக்கூடிய சூழலை உருவாக்குறதுக்கான தொடக்கம் இது. இன்றைக்கி ஒரு 50,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தார், 10,000 பேர் 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தார் எல்லாம் சாதித்தவங்க எல்லாருக்குமே ஒரு நேரத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டதுனால தானே இன்றைக்கி வசந்து பார்க்குற இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுக்குது. இது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் பிரமாதமாக இருக்கும். ஒரு மாரத்தானாக இருக்கட்டும், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 100 பேர் கலந்துக்கிட்டாங்க, 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க, 1,00,000 பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்றது முக்கியம் இல்லை சாமி, யார் முன்னுக்கு வந்தாங்கன்றது தான் முக்கியம். அந்த மாதிரி 10 லட்சம் பேர் இருக்கலாம் துலாராசியில், இல்லை 1 கோடி பேர் இருக்கலாம், 5 கோடி பேர் இருக்கலாம், அது அப்பாற்பட்ட விஷயம். முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த நேர காலங்கள் அனுகூலமாக இருக்கும். நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் வேலைக்காகாது. நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது ஓட வேண்டிய இடத்துக்கு ஓடனாதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். மனசார சொல்கிறேன், துலாராசியில் பிறந்தவங்களுக்கு இதை விட ஒரு நல்ல டைம் வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வர டைத்தை எடுத்துக்கிடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு சாதிக்க முடியுமோ சாதிச்சுக்கிடுங்க. வளர்ச்சியின் பாதையில் எந்த அளவுக்கு ஓட முடியுமோ ஓடிக்கிடுங்க. இந்த பதிவு 100% துலாராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும், அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் துலாராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.